அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முழுகி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. எங்கள் ராஜா நீர், எங்கள் தேவன் நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையாம் பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிவதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முழுகி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்கிறேன். தேவ செய்தியின் தலைப்பு, இருளான வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். இன்றைய நாளிலும்
தேவனுடைய வார்த்தை இருளான வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கையை போல் காணப்படுகிறது. எதிலுமே முன்னேற முடியாதபடிக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அது தோல்வியில போய் முடிகிறது. எவ்வளவோ நாம் பிரயாசப்படுகிறோம், ஆனா முடிவு எல்லாம் தோல்வியாகவே காணப்படுகிறது. குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு பயம் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை கடன் பிரச்சனை நிமித்தமாய் ஒரு இருள் இருக்கலாம். தோல்விகள் உன் வாழ்க்கையில இருக்கிறதுனால் ஒரு இருள் இருக்கலாம். திருமண தடை இருக்கிறபடியினால் ஒருவேளை உன் வாழ்க்கையில ஒரு இருள் இருக்கலாம். எத்தனையோ இடர்கள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வியாதிகள், மாந்திரிக சூனியம், இவை எல்லாம் உன் வாழ்க்கையில உன்னை முன்னேறவே முடியாதபடி ஒரு இருள் உன் வாழ்க்கையை ஒரு வேளை சூழ்ந்து இருக்கலாம். இப்படிப்பட்ட இருளில் இருந்து தேவன் விடுவிக்கும்படியாக தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நாம் வாசித்து பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15, 16, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அநேகர் இருளில் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாத ஒரு காரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கு இருள்ல இருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணரவே முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுதே தெரியும். எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. எவ்வளவோ அவர்கள் வேலைக்கு போய் சம்பாதித்தாலும் அந்த சம்பளம் கைக்கு வருகிறதுக்கு முன்பாகவே கடன்களுக்கும், கைக்கு வருவதற்கு முன்பாகவே நம் சம்பளம் வாங்கின பின்பு அந்த சம்பளம் வீணான செலவுகளுக்கு நேரிடும். வியாதி நிமித்தமாய் மருத்துவமனைக்கு போய் அந்த செலவுகள் அடிக்கடிக்கு ஒவ்வொரு மாதமும் வீண் செலவுகள். ஏன் இது நடக்கிறது, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கிறது என்று அநேகர் நினைக்கலாம். ஏனென்றால் இருள் சூழ்ந்தது என்றால் அதை நம்மால் உணர முடியாது. நம்மால் உணர முடியாதபடிக்கு அந்த இருள் நம்முடைய தனிப்பட்ட விதத்திலையும் இருக்கும், அது குடும்பத்தையும் அந்த இருள் சூழ்ந்திருக்கும். குடும்பத்துல பார்த்தா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தம் சமாதானமே இல்லாம, நிம்மதியே இல்லாம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர் உண்டு. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறபடியினால்தான் உன் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி இல்லாமல் போயிருக்கிறது. உன் குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் இல்லாமல் போயிருக்கிறது. நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேனே, என் குடும்பத்துல எப்படியாவது ஒரு சமாதானம் கிடைக்காதா? நான் எங்கேயோ போறேனே, நான் எதையோ செய்யறேனே, ஆனாலும் கூட என் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை, என் குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே, நான் எவ்வளவுதான் நான் நன்மை செஞ்சாலும் கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே. ஏதோ ஒரு இருள் குடும்பத்தில் சூழ்ந்திருக்கிறது. அந்த இருளை கர்த்தர் நீக்கும்படியாக தான் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் செய்கிறார். நான் ஆரம்ப காலத்துல ஒரு ஊழியர், அதாவது கிராம ஊழியத்துக்கு நான் போகும் பொழுது ஒரு கிராமத்துல
ஒரு தாயார், அவங்க நான் போனது ஒரு மாலை நேரம் கிராம ஊழியத்திற்கு போயிருந்தேன். அப்போ ஒவ்வொரு வீடாக நான் போய் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, குறிப்பாக நான் ஒரு வீட்டுக்குள்ளாக நுழைகிறேன். அதுல குடும்பத்தார் எல்லாரும் வந்து வரவேற்கிறார்கள். ஆனால் ஒரு தாயார் மாத்திரம் ஒரு ரூம்லயே இருக்கிறாங்க. நான் ஜெபித்து முடித்த பின்பு அவரிடத்துல கேட்டேன், இந்த அம்மா மட்டும் ஏன் அந்த ரூம்லயே இருக்கிறாங்க? அப்போ அந்த அம்மா பதில் சொல்றாங்க. அவர் பதில் சொல்றார், அவங்க வீட்டுக்காரன்னு நினைக்கிறேன். பதில் சொல்லுகிறார், இவங்க பல வருடமாக இந்த இருட்டு அறையிலேயே தான் அவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் வெளியே லைட் போட்டா கத்துறாங்க. ஏனென்றால் சாத்தான் அவர்களை இருளில் தள்ளி வைத்திருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இருளான வாழ்க்கை அந்த ஒரு நபர் அந்த இருள்ல இருக்கிறது நிமித்தமாய் கணவர், பிள்ளைகள், முழு குடும்பமும் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கையில அவர் நினைக்கலாம், என் மனைவி இந்த இருள்ல இருந்து வெளியே வரமாட்டாளா? எப்போ என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்கும்? எப்போ என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும்? அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட இருளிலே அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் விடுவிக்கும்படியாக தான் அந்த வெளிச்சம் என்பது ஒரு வேளை சமாதானமாக இருக்கலாம், ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு நிம்மதியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட இருள் ஒரு குடும்பத்தை சூழும் பொழுது அவங்க குடும்ப வாழ்க்கையுடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாவற்றையும் கெடுத்து போட்டு விடும். இப்படிப்பட்ட இருளில் இருந்துதான் தேவன் ஜனங்களை விடுவிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் பிசாசுடைய தந்திரமே ஒரு குடும்ப வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பதுதான். கணவன் மனைவிக்குள்ள எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம், பெத்தவர்கள் பிள்ளைகளுக்குள்ளாக எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம், இவங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கக்கூடாது, இவங்க நிம்மதியா வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் பிசாசு தந்திரமா செயல்படுவான். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்துடைய பிற்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், பிசாசின் கிரியை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஏன் அவர் வெளிப்படுகிறார்? நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக பிசாசு எந்த அளவுக்கு தந்திரமா அவன் செயல்படுகிறான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த இருளில் இருந்த அந்த தாயாருடைய நிலைமை என்ன, அந்த குடும்பத்துடைய நிலைமை என்னவா இருக்கும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் தேவனை தேடும் பொழுது அந்த இருளில் இருந்து அவர்களை என்ன பண்ணுவார்? வெளிச்சத்தில் பிரகாசிக்க கூடியவர்களாக தேவன் அவர்களை மாற்றுவார். தேவனாகிய கர்த்தர் இதோ இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கவே அவர் வெளிப்பட்டார். ஏனென்றால் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் எல்லோரும் சமாதானமாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாகவும் தேவனுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் இருள் இருக்கிறத அவங்களால உணரவே முடியாது. ஏதோ ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையை இருளாக்கி வைத்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை இப்பொழுது நம் மத்தியிலே கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை காணும்படியாக அவர் பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். யார் யாருடைய வாழ்க்கையில இருளில் இருக்கிறது போல காணப்படுகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு நேராக தான் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். இதை நேரடியாக இப்பொழுது இங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாகவும் இருந்தாலும் சரி, இது யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சரி,
இருளான காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நீக்கி போட போகிறார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எது இருளா இருக்கிறது என்று நினைத்தீர்களோ, எதுல முன்னேற முடியவில்லை என்று நினைத்தீர்களோ, எந்தெந்த காரியம் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருந்ததோ, அந்த தடைகள் எல்லாம் இந்த நாளில் இருந்து நீக்கி கர்த்தர் நீக்கி போட்டு உங்களை தேவன் ஒரு பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஒரு வெளிச்சத்திலே கர்த்தர் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்ப்போமானால், குடும்ப வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். குடும்ப வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எங்க பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் சொல்லி. குடும்ப வாழ்க்கையில பார்த்தோம்னா, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை உண்டு பண்ணுவது யார்? அதுக்கு யார் இடம் கொடுக்கிறாங்க? யோசித்து பார்க்க வேண்டும். அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போக காரணம் என்ன? அதுக்கு யார் இடம் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வீடுகளிலே, அநேக இடங்களிலே கணவன் மனைவி டைவர்ஸ் ஆக காரணம் என்ன? எதற்கு அவர்கள் டைவர்ஸ் ஆகிறார்கள்? ஏன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை? ஏன் இது நடக்குது? யாருக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம்? எபேசியர் 4:27 படியாக பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எப்போ குடும்பத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறதோ, ஒரு ஈகோ வருகிறதோ, அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் என்றது அர்த்தம். நாம் வேதத்தில் நாம் பார்ப்போமானால், 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம்? யாருடைய வாழ்க்கையை கெடுக்கலாம்? யாருடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கு, அந்த சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்? எப்படி அவங்க சமாதானத்தை கெடுக்கலாம்? அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, எப்படி அவங்களை கெடுக்கலாம்? எப்படி அவங்களுடைய நிம்மதியை கெடுக்கலாம்? எப்படி அவங்களுடைய சமாதானத்தை கெடுக்கலாம்? யார் மூலமா அதை கெடுக்கலாம்னு சொல்லி பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு சொல்லி அவன் தேடுவான். நம்ம கணவன் மனைவிக்குள்ளாக குடும்ப வாழ்க்கையில பார்த்தோம்னா சின்ன விஷயமா தான் இருக்கும். சின்ன விஷயமா இருக்கும். சட்டுன்னு கோபப்பட்டு குடும்பத்துல ஒரு சமாதானம் போயிடும். இது ஏன் நடக்குதுன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. சில பேரை பார்த்தோன்னா உடனே டிப்ரெஷனுக்குள்ளாக போயிடுவாங்க. மன அழுத்தம். ஏன் இந்த மன அழுத்தம் வந்ததுன்னு தெரியாது. சின்ன சின்ன காரியத்துக்கு சந்தேகம். இந்த சந்தேகத்தை கொண்டு வருகிறதே பிசாசு தான். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொழுது பிசாசுடைய தந்திரங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். அவன் தோற்று போனவன். அநேக கணவன் மனைவிக்குள்ளாக, அநேக குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக அவங்களை பிரிக்கவும் பரலோகத்துல சேர விடாமல் ஆக்குகிறதும் அவனுடைய தந்திரம். நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக குடும்பங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் பிரிவினையே வருது. நம்ம ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போமானால், ஆண்டவர் அழகாக ஆதாமை அவர் படைக்கிறார். ஆதாமை அவர் படைத்து ஆதாமுடைய விலா எலும்பில இருந்து ஏவாளை அவர் உண்டாக்குகிறார். ஏவாளை அவர் உண்டாக்கின பிறகு இவர்களுக்கு தேவனே திருமணத்தை நடத்தி கொடுக்கிறார். ஒரு குடும்ப வாழ்க்கையை தேவன் இவர்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் தங்க ஒரு வீடு வேண்டும். அப்போ ஒரு வீட்டை உருவாக்கி கொடுக்கிறார். அந்த வீடு தான் ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்துல
தேவன் இவர்களோடு கூட என்ன பண்றாரு? உலாவி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட நேரத்துல உலாவுறாரு? ஒரு குளிர்ச்சியான ஒரு வேலையில ஒரு தோட்டத்துல உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வீட்டை நமக்கு கொடுத்து, அந்த வீடு முழுவதும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே நமக்கு என்ன சொல்றது, விருப்பமே இல்லாத அளவுக்கு தேவன் ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அந்த இடத்துல அவருடைய பிரசன்ஸ் 24 மணி நேரமும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளவே அது என்ன இருக்கு, அந்த பிரசன்ஸ் இருக்கு. நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த தோட்டத்திலே கிடைக்குது. நமக்கு வேண்டியதெல்லாம் தோட்டத்திலே கிடைக்குது. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில நமக்கு என்ன என்ன தேவை என்பதை ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த குடும்ப வாழ்க்கைய சாத்தான் கெடுக்கணும்னு சொல்லிதான் அவர்களுக்குள்ளாக தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை பிரிக்கும்படியாக பிசாசு தந்திரமாய் அவன் செயல்படுகிறான். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, ஏவா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். வேதத்துல நம்ம பார்ப்போமானால் ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்துல இருந்து நம்ம பார்ப்போமானால், வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பிசாசு தந்திரமா செயல்படும் பொழுது நமக்கு அதால உணரவே முடியாது. இந்த இடத்துல ஆதாமு கிட்ட ஆண்டவர் கிளியரா சொல்லி இருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எது நன்மையான கனி, எது தீமையான கனி, which is the good fruits and bad fruits, so identify in Adam. So God provided for everything in fruits, everything, எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கும் பொழுது இந்த இடத்துல ஏவால வஞ்சிக்கும்படிதான் பிசாசு வந்து நிக்குது. இதை புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோ என்று ஒரு கேள்விக்குரிய போடுகிறது. இன்றைக்கு நம்ம இடத்துல கூட நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நம்ம பார்ப்போமானால், குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டை வந்து வெடிச்சிடும். என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும், எப்படியாவது இவங்க குடும்ப விஷயம் நமக்கு தெரியணும், இவங்களை பத்தி நமக்கு தெரியணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிசாசு ஒரு காரியத்தை விதைச்சிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து நம்ம இடத்துல கேட்கும் பொழுது, என்ன நேற்று உங்க குடும்பத்துல கொஞ்சம் அதிகமா சவுண்டு வந்ததாமே, உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒருவேளை எல்லாம் கேட்டுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாய் சும்மா இல்லாம, ஆமாப்பா இப்படி நடந்துருச்சு, அவ்வளவுதான். நம்ம வாயாலே எல்லாத்தையும் சொல்லி அது மற்றவங்க இடத்துக்கு போய் அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நல்லா இருந்த குடும்பத்தை நம்ம வாயாலேயே என்ன பண்ணிட்டோம், கெடுத்துட்டோம். இது போலதான் ஏவாள் இடத்துல பிசாசு தந்திரமா வந்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? மறுபடியும் வாசிக்கிறேன். சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அதுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க, ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். இப்ப இந்த மாதிரி சொல்றாங்க, நாங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய கனிகளை எல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கும் பொழுது
அந்த கட்டளையை நாம் மீறவே கூடாது. அப்படி மீறும் பொழுது தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இந்த இடத்துல சொல்லுகிறா, இவ்வளவும் தெரிஞ்ச ஏவாளுக்கு ஏன் சர்ப்பம் தந்திரமா செயல்படுகிறதால அறிந்து கொள்ள முடியல? அந்த கனியை புசிக்க கூடாது, அந்த கனியை தொடக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஏவாளுக்கு ஏன் பிசாசுடைய தந்திரத்தை புரிந்து கொள்ள முடியல? பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 4வது வசனத்தில் நம்ம பார்ப்போமானால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்ப உடனே ஒரு பூஸ்ட் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை நீ சாப்பிட்டேனா சாகவே சாவாய். அப்போ ஆண்டவர் சொல்றத கேட்கிறதா, இல்ல சாத்தான் ரூபத்துல வந்து, பிசாசின் ரூபத்துல வந்து இருக்கக்கூடிய சர்ப்பம் சொல்லுகிறத கேட்கிறதா? இப்ப என்ன பண்ண, இப்ப இந்த 2 கட்ட நிலைமையில வரும் பொழுது அநேக நேரங்கள்ல நமக்கு எது அந்த நேரத்துக்கு கரெக்டா படுகிறதோ அந்த முடிவை நம்ம உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? எடுத்துடுறோம். இது தேவனுடைய சித்தமா, இது தேவ சித்தம் இல்லையா, எதுவுமே அறியறது இல்லை. அந்த நேரத்துக்கு நமக்கு என்ன சுச்சுவேஷன், நமக்கு ஏற்றபடி எது சாதகமா இருக்கு, அதை தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? எடுக்கிறோம். அது போல ஏவாள் என்ன பண்றான்னா, அந்த பிசாசு தந்திரமாய் சொன்னினத அப்படியே கேட்கிறா. சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 3ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் 1வது அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். முதல்ல நம்ம யோசிக்க கூடியது, பிசாசு ஏன் ஆதாமையும் ஏவாளையும் டார்கெட் பண்ணணும்? ஆதாமையும் ஏவாளையும் ஏன் டார்கெட் பண்ணணும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ அவர் உருவாக்கும் பொழுது வானமும் சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது, பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. 1ஆம் அதிகாரத்துக்கும் 2வது அதிகாரத்திற்கும் பல ஆண்டுகள் இடைவெளி இருக்காம். so many long years that difference. One in Genesis chapters 1 verses 1 and verses 2, so the 2 words, so difference in long years. இந்த 2 வசனத்துக்கு உள்ள இடைவெளி பல கோடி ஆண்டுகள், பல ஆண்டுகளாக இருக்கு என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இந்த காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பெருமை கொண்டது நிமித்தம் யார் கீழே தள்ளப்பட்டான்? பெருமை கொண்டது நிமித்தம் யார் கீழே தள்ளப்பட்டான்? அப்போ இவர் தேவ தூதரை போல எங்க இருக்கிறாரு? மேல பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ தேவனோடு கூட இருந்த இவர் இருதயத்துல என்ன வந்துருச்சு? பெருமை வந்ததுனால அங்க இருந்து கீழே தள்ளப்பட்டுட்டான். கீழே தள்ளப்பட்ட உடனே, நான் இருந்த இடத்துக்கு வேற யாருமே வரக்கூடாது, நான் இருந்த இடத்துக்கு வேற யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி இவனுடைய டார்கெட் மண்ணினால் உருவாக்கப்பட்டு, அவருடைய சுவாசத்தை நாசியிலே ஊதி, இப்போ ஜீவ ஆத்மா ஆன ஆதாம் இடத்துல அவனால போக முடியல. அப்போ ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷியாய் உருவாக்கப்பட்ட ஏவாள் இடத்துல அவன் தந்திரமாய் போகிறான் என்றால், இவர்கள் குடும்பமாக இந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கவே கூடாது என்றதுதான் சாத்தானுடைய தந்திரம். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்த்தால், இந்த பூமியில வாழக்கூடிய இந்த நாட்களிலே நாம் குடும்பமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழக்கூடாது என்பது சாத்தானுடைய திட்டமாய் இருக்கிறது.
அதே நேரத்துல இங்க சந்தோஷமா வாழ முடியலன்னா பரலோகத்திலே நாம் சந்தோஷமாய் போய் இருக்கவே முடியாது. அப்ப இவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நாம் பூமியிலே வைத்து விட்டால் அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதுதான் சாத்தானுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில இவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும்? அப்ப நான் இருந்த இடத்துல வரக்கூடாது என்பது சாத்தானுடைய பெரிய திட்டமாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அவன் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் இவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டே ஓடி போகும்படியாக சாத்தான் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து, அதன் கனியை என்ன பண்றாங்க? அந்தம்மா பறிக்கிறாங்க, புசிக்கிறாங்க. புசித்தது மாத்திரம் இல்லாம யாருக்கு கொடுக்கறாங்க? தன் புருஷனுக்கும் கொடுத்தால். அவரு எதையும் கேட்காம என்ன பண்ணிட்டாரு? மனைவி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு புசித்துட்டார். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இந்த இடத்துல அதற்கு முன்பாக இவர்கள் மகிமைக்குள்ளாக இருக்கிறாங்க. யாரு? ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ஒரு மகிமைக்குள்ளாக இருக்கிறாங்க. எப்போ தேவன் புசிக்க கூடாதது இவர்கள் புசித்தார்களோ அப்பவே அந்த மகிமையை விட்டு இவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே வந்துட்டாங்க. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட உள்ள வருகிறார். அடுத்த வசனம், 8வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இப்போ ஆண்டவர் வந்து பார்க்கிறார், என் மகன் எங்க இருக்கிறான், என் மகன் எங்க இருக்கிறான், நான் வந்து அவர்களிடத்துல பேசணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு வருகிறார். இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க? போய் ஆண்டவரை பார்க்க கூடாதபடிக்கு போய் ஒளித்து கொண்டு இருக்கிறாங்க. 9வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாம கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவர் தேடுறார். எங்கப்பா இருக்கிற? எங்க எங்க இருக்கிற? உன்னதான் ஆதாம் தேடுறேன், எங்க ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேடுறாரு, கேட்கிறாரு. அடுத்த வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். எப்போ ஆதாமும் ஏவாளும் நிர்வாணி என்று அவர்கள் உணர்ந்தார்களோ அப்பவே தேவன் அவர்கள் மீது வைத்த திட்டத்தையும் தரிசனத்தையும் அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். தேவன் ஒரு இடத்துல வைப்பார். தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் ஒரு இடத்துல நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது அதை விட்டு வெளியே வராதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும். பிசாசுடைய தந்திரம் ஆதாமையும் ஏவாளையும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு விலகி ஓட செய்து விட்டதே. அப்படி என்றால் பிசாசுக்கு இடம் கொடாத இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆண்டவர் கேட்கிறாரு, 11வது வசனம், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இப்ப ஆண்டவர் அவர் இடத்துல கேட்கும் பொழுது உடனே ஆதாம் என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அவ்வளவுதான்.
இவர்கள் இருவருமே பாவ கேட்டகரிகளுக்குள்ளாக போய்விட்டார்கள். அந்த அம்மா கொடுத்தாங்க, நான் புசிச்சிட்டேன். அந்த அம்மா கொடுக்கலைன்னா நான் புசிச்சிருக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொல்ல வேண்டும்? 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இப்போ இந்த அம்மாவை சர்ப்பம் வஞ்சித்தது, நான் புசித்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற இந்த அம்மாவுக்கு சர்ப்பம் வஞ்சிக்கும் பொழுதே புசிக்காம இருந்திருக்கலாமே. சர்ப்பம் வஞ்சிக்கும் பொழுதே புசிக்காம இருந்திருக்கலாமே. ஏன் புசிக்கணும்? பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது கண்கள் மறைக்கப்பட்டு விடும், சிந்தனைகள் எண்ணங்கள் மறைக்கப்பட்டு விடும். அந்த நேரத்தில் நம்முடைய ஞானம் ஆபரேட் ஆகாது, சிந்தனை எண்ணங்கள் ஆபரேட் ஆகாது. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு முன்பாகவே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். தினமும் தேவனுடைய சத்தத்தை நாம் உண்மையாக கேட்கும் பொழுது பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது பாவம் செய்து தேவனுடைய கட்டளையை மீறி அவர்கள் வந்தபடியினாலே தேவன் வைத்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேறும்படியாக நடக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு கணவன் மனைவி என்பவங்க எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே என்னவா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். எதிரிகள் எழும்பதான் செய்வார்கள், பிசாசு எழும்பி வரதான் செய்வான், அநேக மனிதர்களை எழுப்பி விடதான் செய்வான், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரதான் செய்வான். ஆனா ஒரு கணவன் மனைவி எப்பொழுதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். இவங்க ரெண்டு பேரும் குழந்தை அல்ல, இவர்கள் இருவரும் திருமணமானவர்கள். அப்போ ஒரு கணவன் மனைவியா இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும், ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்க குடும்பத்தை ஒருவராலையும் பிரிக்க முடியாது. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் சாத்தான் எந்த வகையிலும் எழும்பி வரவே முடியாது. அது எவ்வளவு பெரிய சுனாமியே எழும்பி வந்தாலும் சரி, அல்லது அக்கினி கொழும்பே எழும்பி வந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவை யாராலுமே என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 6வது 7வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், வேதம் என்ன சொல்லுகிறது? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்து கொள்ளும். ஏனென்றால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற நேசம் எப்படிப்பட்ட ஒரு நேசமாக இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்கணும். நேசம் மரணத்தை போல் வலியுது, நேச வைராகியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கணவன் மனைவி, அதாவது குடும்ப வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தரும் கிட்ட வந்து நெருங்கிடக்கூடாது, ஒரு மனிதரும் கிட்ட வந்து நெருங்கிடாதபடிக்கு கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு அக்கினி சுற்றிலுமாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் எதிரி வந்து அங்க நுழையாதபடி
சாத்தான் கணவன் மனைவிக்குள்ளாக எந்த ஒரு பிரிவினை உண்டாக்காதபடிக்கு நம்மளை சுற்றிலுமாய், கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை சுற்றிலுமாய் ஒரு அக்கினி இருக்கும் பொழுது, அந்த அக்கினி உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரக்கூடிய காரியங்களை, கிரியைகளை என்ன பண்ணி விடுமா? சுட்டெரித்து விடுமா. 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றி அணைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை அணைக்க முடியாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணிவிடும். அசட்டை பண்ணப்படும். ஒரு நேசம், ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற அந்த நேசம், எத்தனை ஆஸ்திகள் இருந்தாலும் அந்த ஆஸ்திகளை போய் அதை விற்று வந்து கொடுத்தாலும் நேசத்தை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அப்படி என்றால் ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நேசம் ஒரு மனுஷனாலே என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், கணவன் மனைவி நேசிக்க வேண்டும். கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சந்தேகத்திற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. கணவன் என்னதான் முரட்டு குணமா இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் என்னதான் குடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் எந்த வகையில துன்பப்படுத்துகிறவனாக இருந்தாலும் சரி, மனைவியுடைய நடக்க கணவனை அப்படியே மாற்றிவிட வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, நல்லா புரிஞ்சுக்கங்க, பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அப்போ மனைவி எப்படி நடக்க வேண்டும்? ஒரு கணவன் கோபப்பட்டு வந்தாலும் சரி, அல்லது குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குடிகாரனா இருந்தாலும் சரி, மனைவி நடக்கிற அந்த நடக்கையில கணவன் திருந்த வேண்டும். அல்லேலூயா. கணவன் சண்டை போடுறான்னு சொல்லி மனைவியும் சேர்ந்து கூட சண்டை போட்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சின்ன பின்னமாகிவிடும். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது மாறிவிடும். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது. அதே போல மனைவி ஒரு பலவீனமான பாண்டம். மனைவி என்பவள் ஒரு பலவீனமான பாண்டம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க. கணவனுடைய வேலை, மனைவி சில நேரங்களிலே பலவீனமான பாண்டமாக இருக்கும் பொழுது, இந்த பலவீன பாண்டம் என்பது ஒரு வேளை சரீரத்தில் உண்டாகக்கூடிய பலவீனமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய சுபாவத்தின் நிமித்தமாய் உண்டான பலவீன பாண்டமாக இருந்தாலும், சுபாவத்தின் நிமித்தமாக சொல்ல போனால் அவர்கள் கோபப்படுகிறவர்களாக இருப்பார்கள். எதையும் புரிந்து கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு இருக்கிறவர்களாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கணவன்மார்கள் மனைவியை புரிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி
வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒரு நேசம் இருக்க வேண்டும். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போமானால், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. கணவனிடத்திலையும் சரி மனைவிடத்திலையும் சரி சின்ன கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி மன்னியுங்க, ஒருவருக்கொருவர் மன்னிங்க. நாம் எல்லாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் பரிசுத்த ஜாதி, அவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகள். அப்போ தேவன் நம்மை ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் பரிசுத்தராய் நம்மை காத்துக்கொள்ளும்படியாக நாம் சொல்லுகிறார் என்றால், அப்ப நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு எப்படியாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக குடும்பத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், 18வது 19 20 21வது வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனைவி கர்த்தருக்கு ஏற்கும்படி எப்படி நடக்க வேண்டும்? கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு கணவன் எப்படி நடக்க வேண்டும்? அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதபடி ஒவ்வொரு நேரம் மனைவி இடத்துல அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதே நேரத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட பிள்ளைகள் நடக்க வேண்டும். பெரியவர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், ஏன் இருளான காரியங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது? அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எங்கு நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம்? ஏவாள் ஒரு சின்ன ஒரு கனி நிமித்தமாய் தேவன் வைத்த திட்டத்தின் தரிசனத்தையும் இழந்து போனார்கள். தேவன் வைத்த இடத்தை இழந்து போனார்கள். அப்போ நம்ம பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு பரலோக வாழ்க்கையை போல் அது காணப்படும். ஆகையால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த பூமிக்குரிய கூடாரம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஆனாலும் கர்த்தர் ஒரு குடும்ப வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் பொழுது, அந்த குடும்ப வாழ்க்கை மன ரம்மியமாய் நாம் வாழும் பொழுது, அது இம்மைக்கு மாத்திரமல்ல, அது நம்மையும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நம்மை மறுமையிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவரையும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு இருளான ஒரு காரியம் சூழ்ந்து இருந்தாலும் சரி, அந்த இருளான வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றதான் இந்த வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதோ இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையின்படியாக இருளான உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் செய்கிற வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அது இருள் போல காணப்படுமானால் அந்த இருளை கர்த்தர் இப்பொழுதே வெளிச்சமாய் மாற்றுகிறார். இதோ முன்னேற முடியாதபடி காணப்படுகிற எல்லா தடைகள் விலகி கொண்டிருக்கிறது. இதோ நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இதோ உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே,
இப்பொழுதே இதை ஆண்டவரே பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்வீராக, நன்மைகளை செய்வீராக. யார் யார் குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசு எதுல கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ, அது மாந்திரகமாக இருந்தாலும் சரி, அது சூனியமாக இருந்தாலும் சரி, அது ஏவலாக இருந்தாலும் சரி, அது எந்த வியாதியில பிசாசானவன் கிரியை செய்து ஆண்டவரே வியாதியின் படுக்கையில் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே இனி எழும்பவே முடியாதபடிக்கு ஆண்டவரே வியாதியின் படுக்கையிலே படுக்க வைத்து இருக்கிறானோ, அந்த வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுவீராக. இதோ அந்த வியாதியின் இருள் இயேசுவின் நாமத்துல அந்த சரீரத்தை விட்டு விலகி போகும்படியாய் கூட ஜெபிக்கிறோம்பா. யார் யார் குடும்ப வாழ்க்கை முன்னேற முடியாதபடி பிசாசு கட்டி வைத்திருந்தாலும் அந்த பிசாசுடைய ஆண்டவரே கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அதை நீர் அறுத்து எறியும்படியாய் கூட ஜெபிக்கிறோம்பா. யார் யார் குடும்ப வாழ்க்கையை கெடுத்து இருக்கிறானோ, யார் யார் குடும்ப வாழ்க்கையை நிம்மதியை கெடுத்து இருக்கிறானோ, சமாதானத்தை கெடுத்து இருக்கிறானோ, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கெடுத்து இருக்கிறானோ ஆண்டவரே, அந்த மந்திரவாதிகள் அத்தனையும் மந்திரவாதிகளுடைய மந்திரங்கள் அத்தனையும் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்திற்கும் தேவன் என்று சொன்னீர் ஐயா. கர்த்தாவே இப்பொழுது இறங்குவீராக. கணவன் மனைவியை பிரித்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும் இப்பொழுதே. ஆண்டவரே தகப்பனே, பிரிந்திருக்கிற கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை கர்த்தர் இப்பொழுதே இணைப்பீராக, இயேசுவின் நாமத்தினால். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேருவதாக, இயேசுவின் நாமத்தினால் சேருவதாக. கணவன் மனைவியை பிரித்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக கட்டளையிடுகிறேன் இப்பொழுது. யார் யாருக்கு விரோதமாய் மாந்திரிக சூனியம் செய்து ஆண்டவரே அவர்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்டு ஆண்டவரே தகப்பனே குடும்பம் நிம்மதியை கெடுத்து இருக்கிறானோ, குடும்ப சமாதானத்தை கெடுத்து இருக்கிறானோ, குடும்பத்தில் வாழ கூடாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே எந்த வகையில மாந்திரிகம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த மாந்திரிகம் இப்பொழுதே செயலிழந்து போகட்டும், அந்த சூனியம் இப்பொழுதே செயலிழந்து போகட்டும் ஐயா. யார் யார் குடும்பத்துல எந்த வகையில மாந்திரிகம் செய்யப்பட்டு இருக்கிறதோ அந்த மாந்திரிகத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்துல செயலிழந்து போகட்டும். ஆண்டவரே பூமிக்கு அடியில வைக்கப்பட்ட மாந்திரிகம் இயேசுவின் நாமத்துல எரியட்டும் இப்பொழுது. ஆண்டவரே வீட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாந்திரிகம் இயேசுவின் நாமத்துல எரியட்டும் இப்பொழுது. ஆண்டவரே தகப்பனை கை கால் செயலிழக்க வைத்து ஆண்டவரே மாந்திரிகத்தினாலே கை கால் செயலிழக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாந்திரிகம் இயேசுவின் நாமத்தில் எறிவதாக அவைகள் செயலிழந்து போவதாக. ஆண்டவரே தகப்பனே சரீரத்தில் பலவீனங்களை கொடுத்து ஆண்டவரே வியாதிகளை கொடுத்து வைத்திருக்கிற எல்லா வியாதியின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. யார் யாருக்கு ஆண்டவரே மாந்திரிக வியாதி, ஆண்டவரே மாந்திரிகத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே கேன்சர் வியாதி, ஆண்டவரே கிட்னி செயலிழக்க செய்திருக்கிறானோ அத்தனை வியாதிகளை இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. அத்தனை வியாதியை கொடுத்திருக்கிற எல்லா மந்திரவாதியினுடைய கிரிகள் செயலிழந்து போவதாக. எல்லா சூனியத்தின் கிரிகள் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் இருளில் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் இந்த நாளிலே வெளிச்சத்திற்கு காணும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷத்தையும், இழந்து போன மகிழ்ச்சியை மீண்டுமாய் கர்த்தர் கொடுப்பீராக. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒரு குடும்ப வாழ்க்கையை மீண்டுமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ வைப்பீராக. ஆண்டவரே யார் யாருக்கு விரோதமாய் இன்னும் என்ன வகையில மாந்திரிக சூனியம் செய்யப்பட்டு ஆண்டவரே இருக்கிறது அத்தனை மாந்திரிக சூனியத்தை கர்த்தர் எரித்து போடுவீராக ஐயா. இயேசுவின் நாமத்தினால் அவைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா இப்பொழுதே ஆண்டவரே தொழிலுக்கு விரோதமாய் ஆண்டவரே வேலைக்கு விரோதமாய் இவர்கள் வாழ்க்கை முன்னேற கூட முடியாதபடிக்கு ஆண்டவரே செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மாந்திரிக சூனியம் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே இதோ யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைங்க ஆண்டவரே. இயேசுவே திருமண தடைகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினால் திருமண தடைகள் விலகுவதாக. ஆண்டவரே திருமணம் ஆகியும் ஆண்டவரே அநேக ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக.
கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த ஆண்டே குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. வீடு இல்லாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரே வீட்டை, ஒரு புதிய வீட்டை கர்த்தர் கொடுப்பீராக. வாகனம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வாகனத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. இன்னுமாக ஆண்டவரே, யார் யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன வியாதிகள் இருந்தாலும் சரி, உம்முடைய தழுமுள்ள காயப்பட்ட கரத்தை ஒவ்வொரு மீதுமாய் வைப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால் வியாதிகள் சுகமாவதாக. கேன்சர் வியாதி சுகமாவதாக. கிட்னி செயலிழந்து போயிருக்கிற வியாதிகள் சுகமாவதாக. ஆண்டவரே, பிபி நிமித்தமாய் ஆண்டவரே கை கால் செயலிழந்து போயிருக்கிறவர்களுக்கு இப்பொழுதே கர்த்தர் குணமாக்குவீராக. ஆண்டவரே, கை கால் செயலிழந்து போனவர்களுக்கு இப்பொழுதே கைகளையும் கால்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. செவி மந்தமாய் காணப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் செவியை திறந்து கொடுப்பீராக. கண் பார்வை மங்களாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய பார்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஐயா. ஆண்டவரே, மந்த நாவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. மந்த நாவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இன்று முதல் அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. இருளில் இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தாவே நீர் வெளிச்சத்தை கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க செய்வீராக. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அருள செய்வீராகப்பா. நீர் அப்படியே கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீரை கர்த்தர் துடைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத சுகமளிக்கும் இந்த விடுதலை கூட்டத்தை கர்த்தர் வந்து மகிமையாய் நடத்தி தந்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காக ராஜா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியாக தேவனாகிய கர்த்தர் இதோ இருளான குடும்ப வாழ்க்கையிலே எப்படி வெளிச்சத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்து விட்டார். இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இனி கண்ணீர் விட வேண்டாம். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவனுடைய நாமத்தை, கைகளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். ஆக்காரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன்.